ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு பங்குனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பங்குனி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். குரு பகவான் வக்ரமாக இருந்தார் அல்லவா, கடந்த சில மாதங்களாக. இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து மிதுனத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். யாசிசுவலா ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க, சனி பகவான் மீனத்தில், சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சனி பகவானோடு இணைந்து மீனத்திலிருந்து பலனை கொடுக்க போகிறது. சுக்கிர பகவான் உச்சமாக மீனத்தில் அமர்ந்திருக்க, இந்த பங்குனி மாதம் 12ஆம் தேதி அன்று, அதாவது 26/3/2026 அன்று சுக்கிர பகவான் மேசத்துக்கு பயிற்சி அடைகிறது. அதே போல் புதன் பகவான் செவ்வாயும் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் அமர்ந்திருக்கார். இந்த செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறது இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதி. அதே போல் பங்குனி மாதம் 28ஆம் தேதி அன்று புதன் பகவான் மீனமனைக்கு பயிற்சி அடைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, பங்குனி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளே உங்கள் ராசிநாதனான சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு. கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். போன வருடம் இருந்த நிலை இப்போ இல்லை. கடகத்துக்கு உயர்வை தரக்கூடிய அமைப்பு. மனதில் இருந்து வந்த அந்த தன்னம்பிக்கை உணர்வு கொஞ்சம் குறைஞ்சதல்லவா, இப்பெல்லாம் அப்படியே தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எதையும் சாதிக்கலாம் என்கின்ற எண்ண உணர்வை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. ஏன்னா கடந்த ஒரு வருடமாகவே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் இருந்தது, ப்ரெஷர் இருந்தது, டென்ஷன் இருந்தது. பண விஷயத்தில், உடல் நலம் விஷயத்தில், அதாவது உறவுகள் விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுத்திருந்த உங்களுக்கு இந்த 2026 அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கலாம், சாதிக்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துவிட்டதுன்னு சொல்லுவேன். பணத்தில், பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை இப்போ மாறப்போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்குது. இப்போ புரிஞ்சு கொள்ளக்கூடிய எதனால் பிரச்சனை, ஏன் வந்ததுங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இப்போ இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். பணத்தால் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக அமையப்பெறுகிறது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஏன்னா 3க்குரியவன் போய் 8ல் மறைஞ்சிக்கிட்டார். ஜாமீன் கையெழுத்து வேண்டாம். அதாவது இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. வியாபார புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. புதன் போய் 8ல் மறைஞ்சிருக்கார். மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார். ஏன் இது நடக்கலை, ஏன் இப்படி ஆச்சு, அப்படி பகுத்து ஆராய்ந்து இதை செஞ்சால் நமக்கு வெற்றி அப்படிங்கிற இந்த நுண் அறிவை, மற்றவர்களுக்கு புலப்படாத சில விஷயங்கள் இப்போ புலப்படக்கூடிய தன்மை, ஏன் எதிரி தொல்லை வந்தது, ஏன் இதனால் இப்படி ஆச்சு அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் கடகத்துக்கு அமையிருக்கிறது. 4க்குரியவன் சுகத்தை தரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்ச பலம், சுக்கிரன் வலிமை பெறுகிற ஒரு மாதம். அப்போது சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள்ங்கிறது நிச்சயமாக உண்டு. தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த கசப்புணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு மாதம். தாயின் மூலமாக நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதம். தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த கசப்புணர்வுகளை போக்கக்கூடிய ஒரு மாதம். தாய் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இடம், நிலம், வீடு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்.
ஏன்னா 4க்குரியவன் உச்சம் அல்லவா. அப்போ 4ஆம் அதிபதியவே சுக்கிரன் வருகிறார். அப்போ இடம் நிலம், ஏன்னா ஒரு இடத்த வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்போது அதை வாங்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சார் கையில் காசு இருக்குது, பட் கரெக்டாக லொக்கேஷன் அமைய மாட்டேங்குது, தேடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு அமையப்பெறுகிறது. அப்போது இடம் சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள், வாகனத்தை வைத்து தொழில் செய்பவர்கள், வாகன உதிரி பாகங்களை தயாரித்து கொண்டிருக்கின்றவர்கள், ஸோ இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அதை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கடகத்துக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். இந்த வீடு சம்பந்தப்பட்ட அந்த புரோக்கரேஜ் சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்தது அல்லவா, இப்போ அதிலிருந்து வெளியில் வரப்போறீங்க. அப்போது அந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 5க்குரியவன் 8ல் இருக்குது. 5க்குரியவன் 8ல் இருந்தாலே அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். குழந்தைகளால் தன் பேச்சை கேட்க மாட்டேங்குது, குழந்தைகள் ஒரு சைடில் இருக்கா, நாம் ஒரு சைடில் இருக்கோம். அப்போ குழந்தையை நினைத்து கொஞ்சம் வருத்தம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை கடகத்துக்கும் இனிமேல் அப்படியே அடுத்த நிலை, தன் பேச்சை கேட்குறாங்க, அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போது அன்பையும் பாசத்தையும் கொடுக்கணும்னு அர்த்தம். திட்டக்கூடாது. குழந்தைகள் மேல், அதாவது என்ன சொல்கிறதுன்னா, திட்டினீங்கன்னா கோவப்படுவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா 5க்குரியவன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். 5 என்பது குழந்தை, என்ன 8ங்கிறது வலி. அப்போ குழந்தை நினைச்சு ஒரு வருத்தம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது. ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது 5ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெற்றுத்தரும். குழந்தைக்கு வேலை இல்லை, குழந்தைகள் தன் பேச்சை கேட்கல, ஸோ இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்பெறுகிறது. அப்போ திடீர்னு குழந்தைகளுக்கு வேலை கிடைச்சிரும். படித்து முடித்தவுடன் வேலை இல்லை, ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு, தேடிட்டு இருக்காங்க, சரியான வேலையை அமையல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த வருத்தத்தை போக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த பங்குனி மாதம் அமையிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, குழந்தை காரக கிரகமான குரு பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலை என்கின்ற அந்த இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக வேலை உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். கடன் கிடைக்கும், கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிரிகள் தொல்லைகள் இருந்தது, இப்போ அது ஒன்று நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகுவீங்க, இல்லைனா அவங்க அந்த இடத்த விட்டு விலகுவாங்க. அப்போ அந்த எதிரிகளால் இருந்து வந்த அந்த சிரமங்கள், அந்த பிரச்சனைகள் களையக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய இருக்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. சார், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? 7க்குரியவன் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போது ஏற்கனவே திருமணம் ஆகி திருமணத்தில் சில கசப்புணர்வுகள் இருக்கின்ற இந்த கடகராசி என்பவர்கள் அதை தீர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம், அல்லது புரிஞ்சு கொள்ளக்கூடிய உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும். 7க்குரியவன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அதே சமயத்தில் திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கெல்லாம் 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். திருமணம் வாய்ப்புகள் இப்போ இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா கடகத்துக்கு கடந்த ஒரு 2 வருஷமாகவே திருமண பந்தம் ஒன்று திருமணமாகி இருக்கும், அல்லது ஆனாலும் கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் இருக்கக்கூடிய வேலையினால் ஏதோ ஒரு வகையில் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது மனம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு அமைப்பு, இல்லை வேலையில் செட்டில் ஆகாத அமைப்பு, ஏதோ ஒரு வகையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருந்த கடகத்துக்கு இப்போ அதிலிருந்தெல்லாம் விலக்கு பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய இருக்கிறது. ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு மாதம்.
எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ, எது செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ, அது இப்போ உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய ஒரு மாதம். 10க்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8ல் இருக்கார் பாருங்க. அப்போ கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. வேலை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். அது இந்த மாதம் இருக்குது. கொஞ்சம் கோபப்பட வேண்டாம், ஆக்ரோஷப்பட வேண்டாம். சூரியன் சனி சேர்ந்துருக்கு. சூரியன் என்கின்றது உங்கள் மேல் அதிகாரி, அதோட சனி பகவான் சேர்ந்துருக்கு. கொஞ்சம் கசப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷத்தை இப்போ வெளிப்படுத்த வேண்டாம். சூரியன் சனி சேர்ந்தாலே அங்கே ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை, அதாவது என்னென்னா சின்ன விஷயத்தில் கோவப்படுற மாதிரி, இல்லைன்னா ஏதாவது ஒன்று உங்களை நோண்டுற மாதிரி, நீங்கள் இது சரியில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஒரு கசப்புணர்வை கொடுக்கும். பட் கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 11ஆம் அதிபதி, லாப அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம், வலிமையாக இருக்கார். 11க்குரியவன் வலிமையாக இருக்குது. அப்போ 8ஆம் இடத்தோடு சேர்ந்திருக்கு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும், திடீர் லாபங்களை தரும். உழைப்பு உண்டு. கொஞ்சம் ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய 2 மணி நேரம் செய்கிற மாதிரி இருக்கும். உழைப்பை போடுவீங்க. பட் அதுக்குண்டான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த பங்குனி மாதம் தான். இப்போ நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசம், சிறப்பு பெறக்கூடிய வெளிநாட்டு நண்பர்கள், ஏற்றுமதி இறக்குமதி, ஸோ இதிலெல்லாம் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அதாவது வெளிநாடு, வெளி மாநில தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேலையா தொழிலா? தொழில் செய்யணும்னா கொடுப்பினை இருக்கா? என்ன படிக்கலாம்? என்ன படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? என்ன படிப்பதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது? ஏன் திருமணம் டிலே ஆகிட்டே இருக்குது? எப்போ தான் திருமணம் நடக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.